சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்மளால் கேம் நடத்த முடியும். ஸோ நீங்கள் சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா, விபிஎஸ்சில் நீங்கள் கிளாஸ் நடத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு கேம் விளையாடலாம். இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். அந்த கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முதலாவது நான் ஒரு பென்சிலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சீப்பு, ஒரு சாவி, ஒரு ஸ்டாப்லர், ஒரு பென்னு, அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபா, இந்த மாதிரி ஒரு தீக்குச்சி கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எந்த பொருளுமே கொண்டு போகாட்டாலும் கூட சண்டே ஸ்கூல் வந்திருக்கிற பிள்ளைங்கிட்ட இருந்தே கூட நீங்கள் அந்த பொருட்களை வாங்கி கூட நீங்கள் கேம் விளாட்லாம். ஸோ அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ முதலாவது இந்த மாதிரி நம்ம பொருள் வச்சுருக்குறோம். ஸோ இது சம்மந்தமான இதுக்கு மேட்சான இன்னொரு பொருளும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். நம்ம முதல்ல பார்த்த அந்த பொருளுக்கு மேட்சான பொருளை நான் அதோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பென்சிலுக்கு வந்து ஒரு ஷார்ப்னர் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சீப்பு நம்ம பார்த்தோம். சீப்புக்கு வந்து பவுடர் டப்பா வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாப்லருக்கு வந்து ஸ்டாப்லர் பின்னு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 100 ரூபா பார்த்தோம். 100 ரூபாய்க்கு பர்ஸு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பென்னு பார்த்தோம். ஸோ பென்னுக்கு வந்து ஒரு நோட் பேட் வச்சுருக்கிறேன். தீக்குச்சி பார்த்தோம். ஸோ தீக்குச்சிக்கு பதிலாக இங்கே ஒரு ஜோடியாக தீப்பெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு சாவி பார்த்தோம். சாவிக்கு வந்து கீ செயின் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜோடியாக நம்ம பிள்ளைங்கிட்ட முதல்ல நம்ம இந்த திங்ஸை எல்லாத்தையும் நம்ம காமிச்சிடணும். காமிச்ச பிறகு இந்த கேமை நம்ம எப்படி விளாடணுங்கிறத நம்ம அடுத்து நம்ம இந்த கேம் என்னென்னா, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இந்த கேம் நம்ம நடத்த போகிறோம். ஸோ பாய்ஸில் 2 பேர், அதாவது முன்னாடி இருக்கிற ஒரு பையனையும் பின்னாடி ஒரு பையனையும் நம்ம கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் நம்ம பேர் பண்ணிடுவோம். பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேபிளில் வந்துட்டு இந்த சைடில் உள்ள திங்ஸ் எல்லாம் ஒரு செட்டாக வச்சுருங்க. ஸோ அதுக்கு மேட்சான இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு சைடில் வச்சுருங்க. ஸோ அந்த பேர் பண்ண அந்த பசங்களை வந்து ஒரு தம்பியை இதிலிருந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்க 2 பேருமே திரும்பி தான் நிற்பாங்க. ஸோ அவங்க அந்த தம்பி வந்து சீப்பை வந்து செலக்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அங்கே இருக்கிற தம்பி வந்து பவுடர் டப்பா எடுக்கணும். ஸோ அவங்க பவுடர் டப்பா எடுத்தாங்க சொன்னால் இது வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னா மேட்சிங் கேமு. ஸோ அவங்க 2 பேர் கரெக்டாக எடுத்தாங்கன்னா பாய்ஸ் டீமுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் கேர்ள்ஸில் 2 பேரை கூப்பிடுங்க, முன்னாடியும் பின்னாடியும். நீங்கள் கூப்பிடுறது வந்து என்னென்னா தனித்தனியாக கூப்பிடுங்க, பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களை கூப்பிடாதீங்க. ஸோ அப்படி கூப்பிட்டிங்கன்னா அவங்க முன்னக்கூட்டியே அவங்க பிளான் பண்ணிடுவாங்க. அதனால் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி கூப்பிட்டு அவங்கள பேர் பண்ணி திரும்பி நிற்க வச்சு, ஸோ எந்த பொருளை எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மேட்சான பொருளை வந்து அவங்க எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேம் விளாடுங்க. பொருத்தமானவைகளை தெரிந்தெடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். உங்கள் சண்டே ஸ்கூலில் வர்ற பிள்ளைங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரியான கேம் நம்மளால் விளாட முடியும். ஸோ உங்கள் சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்கிற பிள்ளைங்க வந்து வாட்டர் கேன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வாட்டர் கேனை தனியாக வச்சுட்டு மூடியை தனியாக நீங்கள் வச்சுருங்க. அது போக அந்த பிள்ளைங்க கையில் வந்து பென் இருக்கும். ஸோ பேனாவை நீங்கள் தனியாக வச்சுட்டு அந்த மூடி நீங்கள் தனியாக வச்சுருங்க. அது போக அந்த பிள்ளைங்க வந்து காணிக்கை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பைசாவை தனியாக வச்சுட்டு நீங்கள் வந்து உண்டியல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த உண்டியலை கூட தனியாக வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் அங்கே இருக்கிற பொருட்களை நீங்கள் வந்து ஜோடியாக வச்சு பிள்ளைங்கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் வந்து மேட்சிங் கேம் நீங்கள் விளையாடலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள பல விளையாட்டுகள், வசன மெத்தட், ஸ்டோரி மெத்தட்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்ற டீச்சர்ஸ்க்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.